ஹாய்ங்க. இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் டொமேட்டோ ரைஸ் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு செஞ்சிருந்தேன். என்னதான் குழம்பு, ரசம்லாம் வச்சிருந்தாலும், சூடா இந்த மாரி வெரைட்டி ரைஸ் எப்பவாச்சும் சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங்ஸ் வரும். அத் அது மாரி எனக்கு இன்னைக்கு ஒரே கிரேவிங்ஸ் இருந்துச்சு டொமேட்டோ ரைஸ் மேல. ஸோ திடீர்னு செஞ்சிருந்தேங்க. எப்பவும் போடுற மாரியான ஐட்டம்ஸ் தான். ஒண்ணும் ஸ்பெஷலாலாம் இது இல்ல. பட் இருந்தாலுமே ரொம்ப அல்டிமேட்டா வந்துருந்துச்சு. அ ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன். பட் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்துருந்துச்சு. அந்த அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் நல்லா மலர்ந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம சூப்பரா வந்திருந்துச்சு. சம்டைம்ஸ் பாஸ்மதி ரைஸ் சொதப்பிடும். பட் இந்த தடவ ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. எனக்கு எப்பவுமே வந்து டொமேட்டோ ரைஸ்னா ஒரு ஸ்பெஷலுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ் ஸ்கூல் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது யாராவது டொமேட்டோ ரைஸ் வச்சிருப்பாங்களான்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாரி ஒரு கிரேவிங்ஸ் இருக்கு எனக்கு டொமேட்டோ ரைஸ்க்கு. உங்களுக்கு டொமேட்டோ ரைஸ் எவ்ளோ பிடிக்கும்? நீங்க இந்த மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஸ்கூல் டேஸ்லங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாருங்க அரிசி ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம சேமியா மாரி எப்படி நல்லா நீள நீளமா இருக்குன்னு பாருங்க. பாய்.